ராஜஸ்தானில் பெற்ற தாயை கொலை செய்த சட்டக்கல்லூரி மாணவி தந்தையையும் திட்டமிட்டு தீர்த்து கட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அரசு வேலை மற்றும் சொத்துக்காக கொலைபாதக செயலில் ஈடுபட்டவர் கூட்டாளிகளுடன் சிக்கியது எப்படி? ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள பிரதாப் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நீரஜ் சர்மா. இவரது கணவர் விஜய் சர்மா அண்மையில் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து ஜெய்ப்பூர் நீதிமன்றத்தில் பணியாற்றி வந்த விஜயின் எழுத்தர் வேலை கருணை அடிப்படையில் அவரின் மனைவி நீரஜுக்கு கிடைத்தது. கடந்த 3ஆம் தேதி ஜெய்ப்பூரின் பிரதாப் நகர் பகுதியில் கார் மோதி விபத்தில் நீரஜும் பரிதாபமாக உயிரிழந்தார். ஆரம்பத்தில் இது சாலை விபத்து என்றே கருதப்பட்டது. ஆனால் அடுத்தடுத்து கணவன் மனைவி இறந்தது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதில் ஏதேனும் சதிச்செயல் இருக்குமா என்பது குறித்தும் விசாரிக்க ஆரம்பித்தனர். புலன் விசாரணையில் நீரஜை கார் ஏற்றி கொலை செய்துவிட்டு விபத்து போன்று நாடகமாடியது அம்பலமானது. விசாரணையை தீவிரப்படுத்தியதில் நீரஜின் மகளும் சட்டக்கல்லூரி மாணவியுமான ஆயுஷி சர்மா சதி திட்டத்தில் ஈடுபட்டது அம்பலமானது. தனது உறவினர் மூலம் 7 லட்சம் ரூபாய் கொடுத்து கூலிப்படையை ஏவி கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தந்தை விஜய் இறந்ததும் அவரின் அரசு வேலை தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அது தாயார் நீரஜுக்கு சென்றது. இதையடுத்து அரசு வேலையுடன் குடும்ப சொத்துகளையும் தனி ஆளாக அனுபவிக்க சதித்திட்டம் போட்டது அம்பலமானது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆயுஷி மற்றும் கூலிப்படை தலைவன் ஹேமந்த், ஆகாஷ், மோஹித், அரவிந்த் ஆகியோரை கைது செய்தனர். தொடர்ந்து ஆயுஷின் உறவினரும் அவரின் ஆண் நண்பருமான பல்ராமை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ஆயுஷின் தாய் மாமாவான ராகேஷ் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் அரசு வேலைக்காக பெற்ற தாயை ஈவு இரக்கமின்றி கொலை செய்த இளம்பெண் அவரது தந்தையையும் திட்டமிட்டு கொலை செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார். உடல் நலம் பாதிக்கப்பட்ட தந்தை விஜயை தனது உறவினர் பல்ராமுடன் சேர்ந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்றியுள்ளார். 3 மாதங்களாக குடும்பத்தினருக்கு தெரியாமல் மறைத்து வைத்து சிகிச்சை அளித்து வந்துள்ளார். அது தொடர்பாக தாய் மீண்டும் கேட்டபோது ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாக கூறியிருக்கிறார். திடீரென ஒரு நாள் தந்தையை வீட்டிற்கு அழைத்து வந்தபோது அவருக்கு பல உடல் உறுப்புகள் செயலிழந்ததாக மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். பின்னர் ஆள் இல்லாத நேரத்தில் ஆயுஷி தனது தந்தையின் உணவு குழாயை அகற்றியதாக தாய் மாமா குற்றம் சாட்டியிருக்கிறார். திட்டமிட்டு தந்தையை கொலை செய்துவிட்டு அரசு வேலையை அபகரிக்க சதித்திட்டம் தீட்டியதாக புகார் அளித்திருக்கிறார். ஆனால் தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த அரசு வேலை தாயாருக்கு கிடைத்ததால் ஆயுஷி ஆத்திரமடைந்திருக்கிறார். இதனால் வீட்டை விட்டு தனது ஆண் நண்பர் பல்ராமுடன் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சொத்துக்களை தனது பெயருக்கு மாற்றிக் கொடுக்க கூறி தாயாரை அவர் பலமுறை தாக்கியிருக்கிறார். அதுவும் கைகூடாமல் போனதால் ஆள் செட் செய்து தாயாரை கொலை செய்ததாக அவரின் தாய்மாமா புகார் அளித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் ஆயுஷியை காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அரசு வேலை மற்றும் சொத்துக்காக பெற்ற தாயை கூலிப்படையை ஏவி கார் ஏற்றி கொலை செய்த சட்டக்கல்லூரி மாணவி ஏற்கனவே தனது தந்தையையும் திட்டமிட்டு தீர்த்து கட்டியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.